இப்போ இதால தான் இப்போ இந்த வாகனம் போய்கொண்டிருக்கு. ஓ நம்ம வந்து ரஜினி நம்பிக்கையான நான் வேண்டி வச்சுக்க கிஃப்ட் வாரம் நான் 2 தான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்க 3 கொண்டு வந்துருக்கீங்க. ரஜீவன் அது காணுமே. இது வந்து ரஜீவன் ரெயின் கோட். இதுவும் இன்னும் கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல, அநேகமாக இன்று கிடைக்கும் என நம்புகிறோம். என்று சொன்னால் கடந்த கிழமையெல்லாம் ஒரு வெள்ளை மழை திட்டமிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணால் நடந்தது. இந்த முறை கூடுதலாக எல்லா ஒரு சில இடங்களில் தான் வேலை திட்டங்கள் செய்ய போகிறோம். குறிப்பாக வந்து ரஜீவன் வந்து மாங்குளம் தானே இருக்கிறது. அப்போ போய்க்கே அவரை சந்திச்சுட்டு போகணுன்ற மாதிரி எல்லா இடங்களும் செய்தாச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மழை இல்லை. வெல்கம் டு ஜோலி பிளாக். நான் உங்கள் சாரு. இன்றைக்கு இங்கே ரெடியாக நிற்கிற பார்த்தாலே தெரியும். நேற்றைய தினம் காணொலியில் சொல்லியிருந்தேன், நாளை தினம் 10ஆம் தேதி உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய கொடுப்பனவுகள் நிறைய இருக்கிற நாடு எல்லாவி போயிட்டு அவைகளை செய்ய வேணுமென்று சொல்லி அதில் வந்து குறிப்பாக ஒரு 2-3 நாள் தான் நாங்கள் அங்கே நிற்கலாம்னு சொன்னால் அதுக்கு பிறகு இங்கேயும் வந்து ஒரு வேலை திட்டம் அப்படின்னு இருக்கா. வந்து மெயினாக கொழும்பு போகிற மாதிரி வேலை திட்டங்கள் தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ரெடி ஆகி வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு டேக்கன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இன்றைய காலநிலையை எடுத்துக்கொண்டா பார்த்தீங்கன்னு சொன்னால் மழையும் இல்லை, நல்ல வெயில் ரெண்டும் இல்லை. இப்போ அதிகாலை தானே முன்னாடி பெருசாக வெயில் இருக்காது. இந்த கிளைமேட்டை பார்த்தாலே மழை வர்றதுக்கு சான்ஸே இல்லை. அப்படி நல்ல சூப்பரான முறையில் இப்போ பர்த்டேயில் இருக்குது. நல்ல வெயிலாக இனி அங்கே நாங்கள் போகும்போது தான் தெரியும் என்னென்னு. உண்மைக்குமே கடந்த நாட்களில் வந்து எங்களுடைய வெள்ளணி வேன பணி திட்டங்களாக இருந்தாலும் வந்து மென்னாரில் கூடவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு டீமாக சேர்ந்து செயற்பட்டுருந்தோம். உண்மைக்குமே நாங்கள் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு காரியத்தை நல்ல நிவர்த்தியாக செய்கிறோம்னு சொன்னால் அதுக்கு அந்த ஊர் மக்கள் ஆதரவு. அது மட்டும் இல்லாமல் சீனோனாக்கு எடுத்துக்கொண்டா நல்ல சப்போர்ட் பிரசாந்தன்னா அது வேணும். அந்த மாதிரி நல்ல ஒரு சப்போர்ட்டோட நல்ல ஒரு நிவர்த்திகரமாக அந்த வேலை திட்டங்கள்லாம் செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இந்த முறை வந்து அப்படித்தான் என்னன்னு சொன்னால் 2ஆம் தேதி பர்த்டே செலிப்ரேஷன் வந்து உணவு வழங்குறது அப்படி எல்லாம் இருக்குது. நீங்கள் வீடியோக்களை தொடர்ச்சியாக பாருங்கள், எல்லாத்தையும் கண்டிப்பாக விளங்கிக் கொள்வீங்க. அப்போ அந்த வகையில் வந்து இந்த இப்போ ரெடியாக ஆகிட்டேன். நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 மணி. அப்போ நான் நேற்கனவே சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் எனக்கு 10K சப்ஸ்கிரைபர் அந்த நிகழ்வில் கேக் கட் பண்ணும்போது நான் ரஜீவன் நம்பிக்கை ஒரு கிஃப்ட் வேண்டி வச்சுக்கொண்டு அவருடைய கிஃப்டை வந்து இன்னும் கொடுக்கல. ஏன்னா ஒரு பிஸியாக நாடு. அப்போ மாங்குளத்தில் தான் அவருடைய வீடு. இப்போ நாங்கள் போகும்போது கூடுதலாக இன்றைய தினம் வந்து ரஜீவன் நம்பிக்கையான நான் வேண்டி வச்சுக்க கிஃப்ட். அப்புறம் இன்னும் ஒரு அக்கா ரஜீவன் நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அவங்களோட டோக்கிங் போச்சுன்னு இருக்கு தானே, அதையும் தந்தாங்க. அப்போ 2ஐயும் கொடுத்து அது மட்டும் இல்லாமல் அவரையும் சந்திக்க எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. முடிஞ்சால் நம்புற அவருடையும் வந்து நாங்கள் ஒரு சில வேலை திட்டங்களை வந்து செயல்படுத்த முடியுமே தான் முடியுமா நினச்சிக்கொண்டு ஓகே. இன்றைய தினம் வந்து ஒரு ட்ராவலிங் வீடியோவாக தான் இருக்க போது உண்மைக்குமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நாங்கள் போகும்போதும் கூட நல்ல காட்சிப்படுத்தலை. இப்போ கடந்த காலங்கள்லேயும் வந்து நான் போகும்போதும் பாம்பு எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க தானே. ஓரத்தில் பாம்பு செத்து போயிருந்தேன். அதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருந்தால் அதுகளையும் பயந்து கொண்டு மற்றது வந்து இன்னுமே சாப்பிடலைன்னு சொன்னால் 7 மணி தானே. காலையில் எழுப்பி நாங்கள் ரெடியாகி ஒரு டீ குடித்த அளவு தான் போயிட்டு எங்கெங்கே சாப்பிட்றோமோ அதை எல்லாமே காட்சிப்படுத்துவோம். வாங்குவோம். இன்றைய தினம் காணொலிக்க போவோம். ஓகே, இந்த நேரத்தில் வந்து இன்னும் ஒரு விஷயத்தை நான் அவங்களோட பயந்து கொள்ள போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினமும் ஒயிட் டிஷர்ட், அப்புறம் ஒயிட் தோடு, ஒயிட் கலரில் காப்பு அந்த மாதிரி எல்லாம் போட்டு என்ன தெரிஞ்ச ஒரு சூப்பரான முறையில் வளர்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இதையும் பார்க்குறவங்க வந்து பொறாமப்படலாம். காரணம் எதுக்கு அந்த கலர் சொல்கிறேன்னா, நேற்றைய தினம் நான் போட்ட குக்கிங் வீடியோவிலேருந்து அதாவது வந்து அதிகாலையில் நான் வாசிக்கும்போது அந்த
ஒரு மணித்தியாலத்துக்கு முன்னே நான் அந்த கமெண்ட்ஸ் அதாவது வந்து நான் வாசிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கன்னு சொன்னால் இவ்வளவு நீள பந்தி அந்த கொமெண்ட்ஸை வாசித்தது வந்து எனக்கு அந்த கொமெண்ட்ஸில் உள்ள அந்த கருத்துக்களும் விட எந்த வாயாலே எடுத்த விஷயத்தை வந்து அப்படியே அதில் கொமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு வந்து சொன்னேன். அந்த விஷயத்தை நான் சொன்னால் இன்னும் கவலையாக வந்தது. என்னென்று சொன்னால் நான் ஒரு நிகழ்வில் தான் வந்து யார் எங்கே குறிப்பிட மாட்டேன், அந்த கதைச்சவங்க கூட நினைச்சு கொள்ளட்டும். ஒரு நிகழ்வில் வச்சு தான் இப்போ நாங்கள் ஒரு கூட்டமாக இருந்து கதைக்கும்போது லேடிஸுக்கிட்டேருந்து இந்த கதைச்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், இப்போ நான் வந்து எல்லாமே ஒரு ஃப்ரீயாக இருக்குது, தோடாக இருக்கலாம், போச்சியாக இருக்கலாம், அப்புறம் ட்ரெஸ் அந்த மாதிரி எல்லாமே இன்னைக்கும் இன்றைக்கும் அப்படி தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஸ்விஸ் பேக்கு இந்த டிஷர்ட் எடுத்துக்கொண்டு வெட்டிக்கலாம் நாங்கள் அது வந்தது இந்த ஸ்கர்ட் எடுத்துக்கொண்டு சொன்னால் யாரெல்லாம் சந்திக்க முள்ளங்க கழினமோ அவங்களுக்கு சந்தோஷ முறையாக சந்திட்டு போகிறேன்னு சொன்னால் நாங்கள் எங்கள்ட பணிகளை பார்க்குறீங்க மக்கள் சிவமாய செஞ்சதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து மக்களுக்காக வந்து சேவையை செய்யும்போது அப்போ கடவுளோட ஒரு பிளஸ்ஸிங்காக வந்து எங்களுக்கு இப்படியான பொருட்கள் வந்து கிடைக்கலாம். இப்போ நான் அதில் ஒரு கூட்டத்தோட இந்த கதைக்கும்போது சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் எல்லாமே பாவிக்கிறது பொருள்லேருந்து வந்த பொருட்கள் தான் ஒரு ஜோக்காக தான் சொல்லியிருந்தேன். என்னட்டி இருந்து எடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ எல்லாமே ஃப்ரீயாக தான் நம்ம சுதந்திரிக்கிறோம் அது என்று சொல்லி அவ்வளவுமே பந்தியாக போட்டிருக்கணும். இதனால் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தாங்க இருக்கணும். அதுக்காக இந்த அதிகார நேரத்தை நான் உங்களோட தர்க்கம் பண்ண விரும்பலை. இந்த தினம் வந்து காலையில் பார்த்தோன்னா கொஞ்சம் கவலையாக வந்தது. அப்போ எதிரிகள் வந்து வெளியிலே இல்லை, எங்களுடைய தான் உலாவிக்கிறோம். அது வந்து பசுத்தோல் போட்ட புரி விளையாண்டு தான் சொல்ல வேணும். ஸோ இப்படி பழகாதீங்க சரியா. நாங்கள் நல்லது செய்ய போயிட்டு எங்களுக்கு நல்லது தான் நடக்குது, அவ்வளோதான். மழை தண்ணி அந்த பாதையில் என்ன மாதிரி பாதை சரியா வேண்டை வாரம் ஒரு பாதையை செக் பண்ணிட்டு சொல்லுங்க. இல்லாட்டி இல்லை ஆட்டோ வாகனங்கள் அப்படி விளையாட்டி கார் பிடிச்சேன்னு ஆட்டோ பிடிச்சோண்டு வரணும். அதான் பாரு நான் இல்லை நான் வேற ஒரு ஆட்டோ பிடிச்சோண்டு வருவேன். ரெண்டாள் அந்த போன் ஒன்று கொடுப்போம்னு சொன்னாங்க எல்லாரும் படித்த பிள்ளைண்டு. அதை இன்னைக்கு கொடுக்கலாமா கொண்டு போய் ஃபஸ்ட்டில் இருந்து படிக்கணும். தேவையில்லையா? சரி சரி அவை தேவையில்லை. என்றால் தேவையான பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு கட்டாயம் அது தேவை. சும்மா படம் பார்க்கறதுக்கு இல்லை, தேவையா இருந்தாண்டா நீங்கள் அதான் ஒரு ஆள் சொன்னீங்கல்ல அதுக்கு தான் கொடுப்போம். நான் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, ஒரு இடத்த கொடுக்குறேன். இன்றைக்கு வாரேன், சந்திக்க வாரேன். உங்களுக்கு அந்த ஜாக்கெட்டு மணிக்கூட எல்லாம் தெருவில் வேணும். வாரா கொண்டு வந்து அது தனிமனிதர்கள் மாறினது. பழைய நினைஞ்ச பொதியல் கொடுத்து திரிஞ்சது சாப்பாடு கொடுத்து தான் அது இப்போ 2-3 நாள் வீட்டில் இருந்தது. இப்போதான் மாறிடு கொஞ்சம். இப்போ தடிமனிகளோட தெரிய கூடாது. தடிமன் ஆக்களுக்கு எல்லாம் பரவு விஐபியோட போகாம நில்லுங்க. நாங்க இன்னும் ஒரு 2 மணி தேதி வந்துருவோம். 2 மணி தேதி சொல்லலாம். வந்துட்டு பிறகு நாங்கள் ஆக்களை சந்திக்கணும். வேலையில் கிட்ட கொஞ்சம் பொதியல் கொடுக்கணும். அது பிறகுதான் முடிவெடுக்கணும். நான் பார்க்குறேன். ரெண்டு பாதை அம்மாட்ட கேளுங்க, போய் வந்தா உண்டு இன்றைக்கு நேற்று. அதான் கேளுங்க, போயிட்டேன் இல்லையா உண்டு. சரியா? சரி, ஓகே, வைக்கட்டா போ. நான் கிட்ட வந்து அடிக்கிறேன்.
ரஜீவன் அந்த முன் போகிற ரோட்லேருந்து போகிற பாதை எல்லாம் மழை பெஞ்சால் போகலாம். ஆட்டோ வந்தால் ஓரளவுக்கு அசைஞ்சு போகலாம். அதான் அந்த பிள்ளைகளுக்கு ஒரே ஒரு 15 சைக்கிள் கிட்ட கொடுத்துடல அந்த ஜெர்மனி அங்கிள். திரும்பியுமே அவர் சொல்லியிருக்கிறார் வேற ஒரு அங்கிள் சைக்கிள் கொஞ்சம் கொடுக்கணும்னு பார்ப்போம். ஓகே, நாங்கள் இப்போ ரஜீவன் தம்பியோடையும் ஃபோன் கதைச்சிட்டேன். அவருக்கு வந்து என்ன சொல்கிறது, சரியான ரொம்ப ஹாப்பி இந்த தினமால வந்து நாங்கள் சந்திக்க போகிறேன்ட்டு. ஸோ ரஜீவன் தம்பிக்கு மட்டுமில்லை உண்மைக்குமே எனக்கும் சரியான ஹாப்பி தானேன்னு சொன்னால் பர்த்டேலேருந்து அவரை சந்திக்கவே இல்லையண்டு. அது மட்டும் இல்லாமல் சொல்லியிருந்தேன் ரஜீவனை அவர் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்றவர். சொல்லியிருந்தேன் தம்பி காலையில் சாப்பிடாதேங்கோ, கிளிநொச்சி அம்மாச்சியில் சாப்பிடும்போது தம்பிக்கு நல்ல சுட சுட சாப்பாடு எடுத்துட்டு வரணுண்டு. அதுக்கு என்னக்கா வேண்டிட்டு வாங்கோ, நானும் அம்மா தான் நிற்கிறேன்னு சொன்னார். இப்போ நாங்கள் வந்து கிளிநொச்சி அம்மாச்சியில் சாப்பிட்டுட்டு ரஜீவன் தம்பிக்கும் அவங்களோட அம்மாக்குமா ஒரு சில சாப்பாடெல்லாம் வேண்டி கொண்டு போய் இன்றைய தினம் அவரோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா மீதியான எங்களோட வேலை திட்டங்கள் ஒவ்வொன்றும் தொடரும். அப்படித்தானே? உங்களுக்கு குரலே வருது இல்லையே? ஓ, என்ன சரியான வெள்ளையாகிட பார்த்தாலே இங்க பருத்துறையிலேயே வெயில் நல்ல வெயிலா இருக்கு, மழை வர மாட்டுதாண்டு. அதே மாதிரி இங்க ஆலயம் வந்து பார்த்த இப்ப பாருங்க, நாங்க கிளிநொச்சிக்கு அன்மிட்ட மேல நிக்கிறோம். வெயிலண்டா இப்ப பாருங்க கண்ணை கூசுற மாதிரி இருக்கு, அவ்வளவு வெயிலா. அதான் நல்ல வெள்ளையாம இருக்கேன்னு பசிக்குது உங்களுக்கு. குரலே வருது இல்ல உங்களுக்கு, சரியா அடைச்சிட்டு தானே. அதான் விட்டமின் சி போட்டவண்ணம் தான் இருக்கிறார். இப்போ இருந்தாலும் டிரைவிங்ல வந்து சரியான கவனம் தானே. குரல் அடைக்குது, மழை நனைஞ்சு குரல் அடைக்க கதைக்கணுமுங்க, அங்கதான் இருக்கு விஷயம். ஆனா இவ்வளவு கொஞ்சம் வெயிலையும் தாங்கலாம், மழை வந்து தொடர்ச்சியா பெய்துட்டு இருந்தா தானே உங்களுக்கு டென்ஷன் வந்துடும். இப்போ வயல் விதைக்கிற பருவமோ விதைச்சாச்சுன்னு அப்படியே நல்ல பச்சை பசையில இருக்குது. அது மட்டும் இல்லாம இப்ப இவ்வளவு தூரம் வெயிலா இருக்குன்றதையும் நாங்க உங்களுக்கு காட்டுறோம். வெயிலன்னா வெயில் அப்படி அடிச்சு கொளுத்துன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம இப்ப டீசலை நாங்க ஏத்திட்டு போகும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பொழுதாக இருக்கு. பார்த்துன்னு வாங்க. இந்த முயல் குட்டி ஆடுது, அப்புறம் வந்து மீன் சின்ன குடை இங்க இதுன்ற வழியே பாருங்க எல்லாம் வேண்டியதுக்கு. ஏன்னு சொன்னா இப்ப குட்டீஸை வந்து நாங்க கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு இதை பார்த்தாலே ஒரு பொழுதுபோக்கா இருக்கு. மழவும் மாட்டினோம் எல்லாம் மேட்ச் இலங்காரம் கணவாயாது. இது பாவி பொம்மை ஏஞ்சல் அதுக்குள்ள இருக்குது என்ன பேண்டா. இது பெல் பெல் ஆடுற ரெண்டு தானே மேல்குட்டியும் பிடிச்சிருக்கு. மேட்டஞ்சு இது என்ன, இது பொம்மை தான். பச்சை பசேல் காட்சி அப்படியே பச்சை பசேலாக பாருங்க. கிளிநொச்சி டவுனு எப்படி வெயில் இருக்குது. அதே நேரம் வந்து இந்த 9 மணி பொழுதுல இவ்வளவுதான். அம்மாச்சிக்கு கிட்ட வந்துட்டோம். எல்லாருக்கும் தெரியும், தெரியாதாக்கள் பாருங்க. சரி கதைக்கு டாக்டரோட கதை பேர் வேற கிளிநொச்சி எல்லாருக்கும். நாங்கள் இன்று எங்களுடைய சம்பவங்கள், நாங்கள் இப்ப கிளிநொச்சி கிட்ட வந்துட்டோம், அம்மாச்சி கிட்ட வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கொண்டு வாரேன். இது என்ன முதல்ல போகுது இந்த கட்டை இவ்வளவு மதுரை பலகைகளுக்கு அனுப்புவது. பசி என்று சொன்னா அவ்வளவு பசியா இருக்கு. என்னன்னு சொன்னா அம்மாச்சி கிட்ட போனேன்னு என்ன சாப்பிட்றேன்னு தெரியாது, ஒரு அங்கலா பேர் இருக்குது. எல்லாம் சுட சுட சாப்பாடாம இருக்கும். ஆனா இல்ல மேலி வேணாம். லான் மாஸ்டர் பாருங்க. அம்மாச்சியில் வந்து எப்போ பார்த்தாலும் க்ரௌடாக இருக்குங்க. காலை மதியம் மாலைன்னு சொல்லி சரியான க்ரௌட். எதற்கான்னு சொன்னால்
மலிவான விலையில் ஆரோக்கியமான உணவு. இவருங்க பெரிய பெரிய வாகனங்கள்ல கூட வந்திருந்து இங்க தான் சாப்பிடணும். சுடச்சுட இட்லி சாம்பார் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து அப்பம் வடை கட்லட். நான் 2 தான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் 3 கொண்டு வந்துருக்கீங்க. இந்த வடை வந்து 30 ரூபா. சுட சுட இருக்கு. நம்ம சாப்பிடுவோம் தானே, ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போயிருக்கா ஒன்று கொண்டு போவோம். அம்மாச்சியில் ரஜீவனுக்கு சுட சுட பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன பாசில் இருக்குது. 4-5 வகையான ஐட்டம் வேண்டி இருக்குன்னு வாங்க பார்க்க சாப்பிடுவோம். ரஜீவனுடைய இடத்துக்கு வந்துட்டோம். வந்து போய்கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துக்கிட்ட வந்தாலே எனக்கு அப்படி ஒரு கொள்ள விருப்பமாக இருக்கு. காரணம்னு சொன்னால் இயற்கை அழகுன்னு சொல்லுவாங்களோ, அதுவும் வந்து சரியான பச்சை பசையில இருக்குமே. உங்களுக்கு பிடிக்குமே? ரொம்ப அழகா இருக்கு. நடுவில் தார் ரோட் 2 சைட்லயும் வந்து அப்படியே பச்சை பசையிலான காட்சிகள் தான். இப்ப அதை வந்து உங்களுக்கு காட்ட போறேன் பாருங்க. இங்கேயே ஆரம்பிக்குது. அப்படியே இங்க பாருங்க, நல்ல பச்சை பசையில வயலும் நல்ல சோளக்காத்தும். பெங்காலையும் வந்து நல்ல வெயில் இருக்குது. காரணம் எங்கால மழையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தம்பியை கேட்டிருந்தோம். நாங்கள் வரும்போது என்ன மாதிரி தம்பி இங்கே மழையோ அப்புறம் பாதைகள் என்ன மாதிரின்னு சொல்லிக்க சொன்னார். 2 பிரச்சனை இல்லை, வரலாம் வாங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் அந்த பாதை கேட்கல, அவற்றை வீட்டு பாதை தான் கேட்டாங்க. இதை கேட்கல. இது வயல் கடல் என்னன்னு சொல்றது, காடு தொங்கல் மட்டும் இருக்குது. இடக்கிட சின்ன சின்ன கொட்டில் வேலை செய்யணும் எல்லாம் காவல் கோட்டில இருந்து நைட்டு ஃபுல்லா யானை காவல் பார்த்து, பண்டி காவல் பார்த்து, மாட்டு காவல். அப்ப இங்கால யானை இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, பண்டி காவல், மாட்டு காவல், யானை காவல் செய்து சோறா சமைச்சு சாப்பிடுறோம். இந்தாலையும் இருக்கு, இந்தாலையும் வயல். சொல்லி வாய முடியல வெறிக்கணும். இந்த ஆக்களை இப்பதான் பட்டியிலேருந்து நான் திறந்து விட்டுருக்கேன் போட பாருங்க. நடு தார் ரோட்டு 2 சைட்லேயும் வந்து பச்சை பசையான காட்சிகள். அப்படியே வந்து மாட்டுப்பட்டியை திறந்து விட்டுருக்காங்க, போய்கொண்டிருக்கு. வயல் முடியல இன்னும். இல்ல வயல் இப்பதான் ஆரம்பமாயிருக்கு. மரங்கள், சோலைகள், கண்ணுக்கு பச்சை பசேல் என்று கண்ணுக்கு குளிர்ச்சி தரும் காட்சிகள். அது மட்டும் இல்லாம அங்கால அதாவது ரஜீவன் வீட்டுக்கு கொஞ்சம் அண்மித்த நிலைமையில தான் அந்த பாதை வந்து சரியானதா இருக்கு. சுட்டான் போ மட்டும் சுட்டான் தானே. வயல்வெளி காடு. அழகான இடத்துல ரஜீவன் தம்பி வசிக்கிறாரு. இயற்கை சூழல் நிறைய தூரம். இது அழகான இடம். ரஜீவன் தம்பி வீட்டுக்கு அனுமதி எல்லாமே பாப்போம். சுத்தி பார்க்க வயல்வெளி, தென்னந்தோப்பு. யாரின் வீடு இது தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பா. இதான் மாமில் பிள்ளையாருக்கு போற ஒழுங்காய். இந்த ரோட்டால மாமில் பிள்ளையார் வரும். அது 8 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும். அம்மா கூடயும் பிடிச்சு கொண்டு வரேன். அடுத்த மாட்டுப்பட்டி வருது பாருங்க. அங்கால அன்னைக்கு சொன்னா மாட்டுப்பட்டியே காலையில 6 மணிக்கு தான் வந்து விடுறேன். அப்படி இல்லையோ, லேட்டா தானோ? வெயில் வரத்தான் வந்து விடுவேணும். பிறகு பொழுது கூட அடைப்பினும். மாடு வச்சிருந்தா கோடீஸ்வரர். எல்லாம் மாடு வளர்க்கத்தான் லேக்கன்று சொல்லுவாங்க. இப்ப படிச்சவனோட மாடு வச்சுக்காக தான் கோடீஸ்வரர். தெரியுமா? ஆடு மாடு புத்திசாலியாம இருக்கணுமே. நான் என்ன மெயின் ரோட்ல எல்லாம் உள்ள மாடுகளை ஒழுங்கமைப்பா மேய்த்து கொண்டு போறது என்பதும் சாதாரண விஷயம் இல்லத்தானே. தை மாசம் வந்தா அறுவடை காலம்.
அறுவடை செய்து வெட்டு மிஷினால வெட்டி ஏற்றி எனக்கு விருப்பம் இந்த வயல் நடுவுக்கு போய் நிற்கணும்னு சொல்லி பார்க்கத்தான் சின்ன நேரம் நடுவில் போயிருந்தா உங்களை தாக்கும். உண்மையாவா? கீழே சேரும் மற்ற வளர்ந்தும் இருக்குதானே நெல். ரிஸ்க் எடுத்தாலும் போக வேணும் கண்டிப்பாக. 3வது மாட்டுப்பட்டி கூட்டம். கொஞ்சம் குறைவா இருக்குண்ணா. வாவ், வயலை பாருங்க. இந்த 3 குட்டிகள் கடைசியா போய் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு ஆள் இன்னும் கடைசியில வருது நந்தா. இந்த தாய் போய் கொண்டிருப்பா. நம்ம இன்னுக்கு பாருங்க அடுத்த மாட்டுப்பட்டி ஏதோ ஒரு சின்ன சிறுவன் தான் மேய்த்து கொண்டிருக்கிறார். எல்லாம் வெள்ளம் மோடி நல்லா அரிச்சிருக்கு போடக்குந்தா. அவ்வளவு கிடங்கா கிடக்கும் ரோட்லயே பாருங்கோ. இங்கே இப்போ இதால தான் இப்போ இந்த வாகனம் போய் கொண்டிருக்குது. அது வந்து பாருங்க ஒரு சொட்டு அண்ணா கொஞ்சமான மண் ரோடு. மிஸ் ஆயினா பள்ளம். ஏழோ 10, 15. குலேமூர் நேசரி இருக்குது. சரியான அடர்ந்த புதற்காடு மாதிரி இருக்கு. நீங்கள் பக்கம் பார்க்க அப்படியே அதுக்குள்ள பெரிய ஒரு குளமும் இருக்குது. மரங்கள்ல பெருசு பாருங்க. என்னமோ பெரிய ஒரு காட்டு பாதையால பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலாவே இருக்குது. பாத்தீங்களா? இதுக்குள்ளால என்ன தண்ணி ஓடுது வாய்க்கால அந்த பாத்தீங்களா? இங்கே இருந்து வருதுண்ணா. மேல ரோட் மூடி இருக்கு அப்படியே. சின்ன சின்ன கொட்டில் ஜானக்காது இவ்வளவு பெரிய வயல் தேசத்துல அப்படியே சின்ன கொட்டு கொட்டில் இருக்கு. ஆக்கள் இருக்கு. நம்ம வயல் காவலுக்கு இந்த 2 கொட்டில் தெரியுது. இப்ப அப்பா என்ன பாதை இது, இப்படி கும்பமாயி கிடக்குது. ஆஹா அதே பள்ளம் போய் அதால் ஆட்டோ போயிருக்குது. வாகனத்தை விட்டுட்டு இந்த வாகனத்துக்கு முன்னால இப்படியா இருக்கு பாதை. அப்ப இதால என்னண்டு தான் இப்ப போகும். இங்கே வந்து கொஞ்சம் ஆழமான தண்ணியா கிடக்கு. என்ன கஷ்டம். இதனால டிரைவ் பண்றதுக்கும் ஒரு கடித்தனமான டிரைவரா தான் இருக்கணும். பாருங்க இப்படி இருக்குன்னு பாதைய. ஐயோ செல் சுத்துதோ. ஓ
அது வரலாம் அது. ஓகே இப்போ நாங்கள் ரஜீவன் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இந்தியன் வீட்டு திட்டம் ஆரம்பம் அந்த சேர்ச் ஒன்று கட்டி இருக்கு. நாங்கள் நல்ல ஒரு பெரிய சேர்ச்சுன்னு இப்போ தான் கட்டுப்படுதுங்க. சரி இப்படி ஒரு கடும் பாதையாக கிடக்குன்னு இதனால சரியான நேரத்தை சொன்னாலும் அந்த நேரத்துக்கு போய் இங்கே சேர முடியாது. காவலாளு தான் நிற்கிறார். தம்பியை காணல. நெல்லிக்காய் சின்ன நெல்லி கல்லெல்லாம் வச்சு கட்டியாச்சு. குறைவில்லை. இது கத்தரிக்காய் மேடம். கொஞ்சம் கல் இருந்து கட்டிட்டோம். ஆமா ரெடியா இல்லையா பாத்தீங்க. நாங்களே கருத்துல இருந்து வந்துட்டோம். நீங்கள் கூட்டிக் கொண்டா சரியான பாரு. ஒரு ஆளோட காட்டி போட்டு பார்க்கலாம். ரஜீவன் மர்மமாக மறைந்த ரஜீவன். ரஜீவனை தேடும் உறவுகள். ஹாய் வெல்கம் மை டியர் ப்ரோ. வாங்கோ வாங்க வாங்கோ. இது என்ன ரஜீவன் எல்லாம் இப்படி வெக்கம் இருக்கா? எப்படி சுதங்கள்? அப்புறம் தம்பியினுடைய ஆசையான பொருட்கள். ஒரு வருஷத்துக்கு பிறகு இவ்வளவு லாங் டே ஆயிட்டோம். 24 வயசுல பார்த்தேன். நீங்கள் 25 வயசு ஆயிடுச்சு. அப்ப இதுல இருந்து என்ன சொல்ல வர்றான்னா போன மாசம் பர்த்டேக்கு இல்லை அப்படிதானே? வந்தாலே ஒரு வயசு வந்தேன். அதான் சரி. 11-2 எங்கன்றாங்க கொழும்பு ஹாஸ்பிட்டல்ல செல்ல கிளியப்பாண்ட ஆபரேஷன் இதுல. அதனால அவ்வளவு ஒரு முக்கியமான தேவையான தான் சமூகம் அளிக்கல இல்லையென்று சொன்னாங்க. எதுவும் எனக்கு முக்கியமா இருந்திருக்காது. ரஜீவன் தம்பியோட பர்த்டே தான் முக்கியமா இருந்திருக்கு. இது உன்னோட அக்கா தந்தது அந்த டாக்கிங் வாட்ச் யாரு தந்தது? விஜிதா அக்கா தந்தது. இது இருந்தாங்க ரெயின் கோட். இப்ப போட்டுதான் பார்க்கும். அதுக்கப்புறமா சரியான பசியோட இருக்குன்னு சொல்லி அம்மா சொன்னா நீங்க கோல் எடுத்து சொன்னா நம்ம பால் சாப்பிடாம. நான் தான் சொன்னேன் நான் சாப்பிடாமனா. அப்ப என்ன காலையில நீங்க சாப்பாடு அதுவும் சத்தான சாப்பிடலாம். சோறு காட்டினா அவக்கு காலை சாப்பாடு புட்டு சாப்பிட்டது சோறு கொண்டு இதுலயும் வகை வகையா இருக்கு. கடலை வடை, உளுந்து வடை, சுசியம், அப்பம், இன்னும் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா வகை வகையா வேண்டியது கொண்டு இருக்கு. சரி இருப்போம். சரி அப்ப ரஜீவன் தம்பிய சந்திச்சது உங்க அம்மா எவிடன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டுறேன். அப்படி போய் சொல்ல போறீங்க. அப்ப சந்தோஷம் தம்பிய நாங்க இப்ப ஃபர்ஸ்ட் சந்திச்சது சந்தோஷத்துல சாப்பிடல. அதுக்குதான் இப்ப நேரம் கண்ணால பாக்க போய் அவ்வளவு சாப்பிட போறேன்னு சொல்லி ஓகே. இப்ப நாங்க ரஜீவன் தம்பிய நேரம் வந்து சந்திச்ச சந்தோஷம் சரியான வருத்தம் தான். சரி அப்ப ரஜீவன் தம்பிய சந்திச்ச சந்தோஷம். இனிமே நீங்க சாப்பிடும்போது நாங்கள் பாப்போம். அது எல்லாத்தையும் கொண்டு வந்து சாப்பிடும்போது அவர்தான் கேட்டவர் அக்கா எனக்கு நீங்க வேண்டி கொண்டு வரேன்னா ஜக்கெட் வேண்டி கொண்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப அளவா இருக்குமே போட்டுதான் பாக்கணும். ஃபுல்லா இருக்கு. மேல தொப்பி எல்லாம் இருக்குது. அது காணுமே. சரி அப்ப சந்தோஷம். இது வந்து அவருக்கு அவசியம் தேவை தானே. நம்ம
சரி, அப்ப நாங்க இதோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். அதுவரை எங்களிடம் இதோட நாங்கள் சார் தாங்க சொல்லுங்க. அப்புறம் பாய். அப்பா வகை வகையா Thank you.